துலாம் ராசி நேயர்களே, மனிதனுக்கு நல்ல சுகம், மனிதனுக்கு நல்ல வாழ்வு, மனிதனுக்கு நல்ல இன்பம், மனிதனுக்கு நோயற்ற வாழ்வு, ஆரோக்கியம் இவையெல்லாம் பொன்னால் வருவதில்லைங்க. இவையெல்லாம் புகழால் பெறுவதில்லைங்க. இவையெல்லாம் சொத்தால் வருவதில்லைங்க. இவையெல்லாம் சொந்தத்தால் தான். தன்னை தானே உணர்வதும் உன்னிடம் உள்ள 6 ஆதாரங்களே உள்ளன. அதாவது தன்னை தானே உணர்வதும் உன்னிடம் உள்ள 6 ஆதாரம் சொல்கிறேன் பார்த்தீங்களா? சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம் சொல்லக்கூடிய 6 ஆதாரங்களும் உன்னை உயர்நிலைக்கு மகா தீபங்களாக ஏற்றப்படும். இவையேதான் பேரின்பம். தவசிகள், ஞானிகள், யோகிகள், சான்றோர்கள் அனுபவித்து சொன்ன கருத்து கனிகள் தாங்க. தன்னைத்தானே உணர்ந்து கொண்டால் வாழ்வில் அனைத்து செல்வங்களும் பெறுவீர்கள். பலவீனமும் பலமும் நமக்கு கீழ்நிலையை கொடுக்கும். கொடுக்கும். அன்பும் ஆற்றலும் பண்பும் பேராண்மையும் நமக்கு மேல் நிலையை கொடுக்கும். பார்த்தீங்களா? எப்படி சொல்றாங்க பாருங்க. பலவீனமும் பலமும் நமக்கு கீழ்நிலையை கொடுக்கும். பலவீனமும் பலமும் மொட்டத்தனம். ஆனால் அன்பும் ஆற்றலும் பண்பும் பேராண்மையும் நமக்கு மேல்நிலையை கொடுக்குங்க. இவற்றையெல்லாம் புரிந்து தெரிந்து அறிந்து தனது தவறையே தங்களுக்கு பிடிக்காதவர்கள், தங்களுக்கு பிடிக்காத ராசி தாங்க துலாம் ராசி நேயர் பெருமக்கள். உங்க தப்பு பண்ண உங்களுக்கு தெரியாது. அப்போ உங்களுடைய பிள்ளை தப்பு உங்களுக்கு எப்படி இருக்கும்? வெறித்தனமான கோபத்தை உண்டாக்கும். இந்த ஆண்டும் கடந்த ஆண்டும் சற்று ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் அமையுமுங்க. தங்கள் ராசிநாதன் ராசிக்கு 2இல் தனகாரனாகவும், பார்த்தீங்களா? தங்கள் ராசிக்கு 2இல் தனகாரனாகவும் 9க்கும் 12க்கும் உரிய புதனோடும் சேர்ந்து 9க்கும் 12க்குரிய புதனோடு சேர்ந்து இருப்பதான, பார்த்தீங்களா? 9க்கும் 12க்கும் உரிய புதனோடு சேர்ந்தும் சேர்க்கை புனிதமான சேர்க்கை. இந்த சேர்க்கை புனிதமான சேர்க்கை. எல்லா செல்வங்களும் நிரம்ப பெற்று சுகத்தோடும் சுற்றத்தோடும் வாழ்வு. எல்லா செல்வங்களும் நிரம்ப பெற்று சுகத்தோடும் சுற்றத்தோடும் வாழ்வீர்கள். தங்கள் ராசிக்கு லாபமான 11ஆம் இட சந்திரன் இப்புத்தாண்டு தங்களை பூரிக்க வைக்கும் ஆண்டாக மலர்கின்றது. தங்கள் ராசிக்கு லாபமாக வரும் 11ஆம் இடத்து சந்திரன் இப்புத்தாண்டு தங்களை பூரிக்க வைக்கும் ஆண்டாக மலர்கிறது, பிறக்கிறது. ஆக ராகு கேது பயிற்சியும் தங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பயிற்சியான சுப பலனையே ராகும் வழங்குவார். ராகு கேது பயிற்சியும் தங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பயிற்சியான அனுபவத்தை கொடுக்கும் நல்ல சுப பலனையே ராகும் வழங்குவார். வரும் 1/5/2024க்குள் தாங்கள் சுய தொழில், சுய சம்பாத்தியம் முயற்சி செய்து சம்பாதிக்க வேண்டும் என்பதில் நீங்க மனப்பக்குவமும் முயற்சியாக தைரியமாக இருங்கள். அழகுத்துறை, ஆடம்பரத்துறை, பொழுதுபோக்குத்துறை, வண்டி வாகனம், பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து துறை, அங்கே ரிஷபத்துக்கு சொன்னது மாதிரியே பல்வேறு துறைகளும் தங்களுக்கு நல்ல முன்னேற்ற பாதையை கொடுக்கும். குளிர்பானம், மதுபானம், நாட்டியம், நடிப்பு, பாட்டு, உயர் ஜவுளி, இன்டீரியர் டெக்கரேஷன், பியூட்டி பார்லர், பெயிண்டிங், சினிமா தயாரிப்பு, நவரத்னம், நகை வியாபாரம் எல்லாமே உங்களுக்கு சொத்து தான். பல எண்ணற்ற தொழில்களும் ரிஷபமும் துலாமும் சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க. அனுபவ பயிற்சி செயல் வீரராக இருப்பதை விட செயல் வீரராக இருப்பீர்கள். சொல்லிட்டு இருக்க மாட்டீங்க, செயலில் காட்டக்கூடியவதாங்க நீங்க தாங்க. காரியவாதி, அரசியல்வாதி நீங்க தாங்க. எனவே இக்காலகட்டத்தில் குலதெய்வம் வழிபாடும் செய்து குறைவில்லாத ஆனந்த பெருவாழ்வை வாழ்வுங்க. இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தை வணங்கி குறைவில்லாத பெருவாழ்வு வாழ்வுங்க. தங்களுக்கு தாங்க வரும்
1/1/2024 to 1/5/2024க்குள் சிறப்பான எல்லா நிலையிலும் முழு முயற்சி செய்து வளம் சேர்த்து கொள்ளுங்கள். 1/1/2024 to 1/5. ஏன்னா குருபலம் இப்போது உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும், குருபலம் கல்வியை கொடுக்கும், குருபலம் குதூகலத்தை கொடுக்கும், குருபலம் எல்லா செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய நேரம் 1/5/2024 வரை தான். அப்புறம் கிடையாது. அப்புறம் சாமியை குறை சொல்லாதீங்க. அப்புறம் கிடையாது உங்களுக்கு. அப்புறம் அட்டமாதிபதி ஆயிடுது. அதனால நல்ல எந்த சந்தேகமும் கீழ்க்க நம்பருக்கு நீங்கள் வாங்க. 1/5/2020 அட்டமாதிபதி குருவாக மாறும். பார்த்தீங்களா? அட்டமாதிபதி குருவாக மாறும்போது சற்று இறுக்கமான கணக்கமான பலன்களையே கொடுப்பார். ஸோ அப்போது தாங்கள் ஜென்ம ஜாதகத்தையும் பரிசீலனை செய்து கொள்ளுங்கள், தசாபுத்தியும் பார்த்து கொள்ளுங்கள், உங்களுடைய லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களை பரிசீலித்து கொண்டு தான் நீங்கள் நடக்க வேண்டும். அப்போ 1/5/2020 மிக அதிக பலன்களும், ஜூன் டு அக்டோபர் வரை மத்தியம பலன்களையும், அக்டோபர் டு டிசம்பர் வரை அசுப பலன்களையும் கொடுக்கும் என்பதில் திசா அதாவது அந்த அசுப பலனையும் கொடுக்கும். எதுக்கு ஏற்ப? உங்கள் தசாபுத்திக்கு ஏற்ப, உங்கள் தசாபுத்திக்கு ஏற்ப கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. முதுகுத்தண்டு எலும்புருக்கு நோய், முதுகுத்தண்டு எலும்புருக்கு நோய், அலர்ஜி, தேக ஆரோக்கியம் மிக கவனம். கடன் சுமை, மன அழுத்தம், டிப்ரெஷன் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. நல்ல நேரம் வரும்போது எல்லா வகையிலும் பயன்படுத்திக் கொள்வது தான் புத்திசாலித்தனம். நல்ல நேரம் வரும் பொழுது எல்லா நிலையும் பயன்படுத்திக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம். அது துலாம் ராசிக்காரவங்க தான். மறந்துடாதீங்க. அடுத்தது சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம். சித்திரை பட்டீஸ்வரம் துர்கா, ராஜதுர்கா எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாமே சொல்லியாச்சு. அடுத்தது கதிராமங்கலம் துர்கா. பார்த்தீங்களா? மிக மிக துர்க்கை. பட்டீஸ்வரம், கதிராமங்கலம், திருவாரூர் ராஜதுர்கா. பட்டீஸ்வரம் துர்கா, அதுக்கடுத்து கதிராமங்கலம் பரமேஸ்வரி துர்கா, அப்புறம் திருவாரூர் ராஜதுர்கா. இதை மறந்துடாதீங்க. அடுத்து திருச்சி திருவானைக்கால் சனீஸ்வரர் சன்னதி. சுவாதி நட்சத்திரம் திருச்சி சனீஸ்வரர் சன்னதி. ஜேஷ்டா தேவி மடியில் ஓம் நீலாஞ்சனம் சமாபாதம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாய மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரம் சுவாகா என்ற மந்திரத்தை மன உருகி நீங்கள் திருநள்ளாறு போனாலும் சரி, நீங்கள் தேனி குச்சனூர் போனாலும் சரி, திருக்கொள்ளிக்காடு போனாலும் சரி, இங்கே பல்லாவரம் பொலிச்சூர் வந்தாலும் சரி, இல்லை சோழவந்தான் பக்கத்தில் படிக்கிற சனீஸ்வரர், எந்த சனீஸ்வரம் போனாலும் சரி, இங்கே உள்ள திருவானைக்கால் சன்னதியில் உள்ள ஜேஷ்டா தேவி அருள்மிகு அன்னை உமையவள் ஜேஷ்டா தேவியோடு சேர்ந்து குழந்தை வடிவத்தோடு மழலை செல்லமாக எங்கெங்க இருக்கார்? சனீஸ்வரர் எங்கே இருக்கார்? மழலை செல்வமாக எங்கே இருக்கிறார்? திருச்சி திருவானைக்கால இருக்கார். குழந்தைகளை படிப்பு வரலையா கொண்டு போங்க, 7.5 சின்ன எடுக்குதா கொண்டு போங்க, ஜென்ம சின்ன எடுக்குதா கொண்டு போய் அருள் கொடுங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அஷ்டமி திசைக்குதா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லா வகையிலும் சிறப்பானது. என் அன்னை உமையல் அகிலாண்டி இருக்கக்கூடிய இடம் பக்கத்தில் சுவாமி சன்னதிக்கு அம்பாள் சன்னதிக்கு இடையில இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரனுக்கு கோப்பெரும் செங்கற்சோழனால் பல ஆண்டுகள் கழித்து சுவாதி நட்சத்திரம் அன்று பிரதிஷ்டை பண்ணது. சுவாதி நட்சத்திரம் அன்று பிரதிஷ்டை பண்ணப்பட்ட சிறப்பான கோவில் தான் திருவானைக்காவில் எழுந்திருக்கின்ற சனீஸ்வரன் கோவில். அடுத்து விசாக நட்சத்திரம் சோழவந்தான் படித்துறை. கண்டிப்பாக படித்து இப்போதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, எத்தனை சனீஸ்வரன் கும்பிட்டாலும் உங்கள் விசாக நட்சத்திரம் திருச்செந்தூர் எம்பெருமான், அதுக்கடுத்து விசாக நட்சத்திரம் இருக்கக்கூடிய படித்துறையில் இருக்கக்கூடிய சோழவந்தன் இருக்கக்கூடிய அவருடைய சனீஸ்வரர் பகவான் படித்துறையில் இருப்பார். வன்னி இலையில் மாலையை போடுங்க, கருப்பு உடை சாத்துங்க, எள்ளு சாதம் கொடுங்க, சுவாமிக்கு நல்லெண்ணெய் காப்பு சாத்துங்க, திரவியப்பொடி சாத்துங்க, பஞ்சாமிர்தம் சாத்துங்க, பஞ்சகவியம், பால், தயிர், தேன், இளநீர், பலரசம், சந்தனம், பன்னீர் சாத்துங்க, மனசை குளிர வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா ஆயிலையும் எல்லா அணுகளையும் கொடுப்பார். அடுத்து விசாகம் திருச்செந்தூர், திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், வைகாசி விசாகம் மிக சிறப்பானது. அடுத்து நாகப்பட்டினம் சிக்கல். அதாவது உங்களுக்கு எல்லா ராசிக்கும் துலா ராசிக்கும் எல்லா கோயிலும் சொல்லியிருக்கிறேன். மொத்தத்தில் நீங்கள் கேட்குறீங்க, அது ஒரு சிறப்பான இந்த நேரத்தில் துலாம் ராசிக்கு சிறப்பான கோவில் எட்டுக்குடி எண்கண் சிக்கல் சிங்காரவேலன். இந்த 3 கோயில் உள்ள அருள்மிகு முருகப்பெருமானை
ஒரே மூர்த்தி, ஒரே மூர்த்தியால் 3 கோவிலையும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது தாங்க இந்த துலாம் ராசிக்குரிய கோவில்களை கண்டிப்பாக செய்து கண்டிப்பாக நற்பலன்களை அடைங்க, நல்லதை செய்யுங்க. அதை விட மதுரையில் உள்ள மதுரவள்ளி தாயார், கூடல் பெருநகரில் மதுரவள்ளி தாயார், அதையும் நீங்கள் மறந்துடாதீங்க. துலாம் ராசினியருக்கு மேலும் சொல்லுங்க, 8 குடி எண்கண் சிக்கல் சிங்காரவேலன் 3 முருகப்பெருமானையும் ஒரே சபதி செஞ்சது ஒரே நாளில் பாருங்க, மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து பெர்சன்டேஜ், துலாம் ராசிக்கு பெர்சன்டேஜ் 55%ங்க, 55%.